ரொம்ப இந்துத்துவம் எனக்கு வந்து ரொம்ப கோயில் நம்மளுடைய சம்பிரதாயம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நான் சில நாட்கள் வந்து பிஜேபியில் உறுப்பினராக இருந்தேன். அப்போ வந்து எலெக்ஷன் வந்தபோது அவங்க வந்து இப்படியெல்லாம் பேசணும் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. கலைஞர் அவர்கள் வீட்டு உப்பை சாப்பிட்டுட்டு கலைஞர் டிவியில் இவ்வளோ சீரியல் பண்ணிட்டு அந்த உப்புக்கு எப்படி துரோகம் பண்ணுறதுன்ட்டு முடியாதுங்க, என்னால் அப்படியெல்லாம் பேச முடியாது, எனக்கு வேண்டான்னு வெளியே வந்துட்டேன். ஆனால் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, எந்த காலகட்டத்திலையுமே திமுக வந்து கோயில்களுக்கோ இல்லை நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயத்துக்கோ ஒரு எதிராளி அல்ல. எனக்கு என்ன வருத்தமா இருந்ததுன்னா, யாரெல்லாம் கலைஞர் டிவியில யாரெல்லாம் நிறைய சீரியல் பண்ணி சம்பாரிச்சாங்களோ அவங்கெல்லாம் வெளியே போய் தப்பு தப்பா பேசும்போது மனசுக்கு ரொம்ப வருத்தம் இருக்கு. கொஞ்சம் கூட அவங்களுக்கெல்லாம் வந்து மனிதாபிமானம் இருக்காதா அப்படின்னு எனக்கு தோணும். அண்ட் ராமானுஜர் சீரியல்ல நான் கலைஞர் அவங்களோட தொடர்ந்து ராமானுஜர், ரோமாபுரி பாண்டியன், தென்பாண்டி சிங்கம்னு நான் பயணிச்சது வந்து என் வாழ்நாளில் என்னால் மறக்க முடியாத ஒரு 5 வருடங்கள். அது எப்பவுமே நான் நினைப்பேன், அவருக்கு பின்னாடி ஒவ்வொரு பெண்ணுக்கு பின்னாடி அவங்களுடைய சக்சஸுக்கு பின்னாடி ஒரு ஆண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவங்களுக்கு பின்னாடி நம்ம துர்காக்கா இருக்காங்க. ஒரு சுதர்சன சக்கரம் மாதிரி அவங்க வந்து அவருக்கு மேலே திருஷ்டி படாமல், அவருக்கு எந்த பிரச்சனையும் வராமல் அவங்க விரதம் இருந்து அவருக்காக பூஜைகள் செய்து அவருக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு முதுகெலும்பாக அவங்க இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சேகர் பாபு அண்ணன் அவர்களுக்கும் பிரியமான பிரியா மட்டும் இல்லை, அழகான பிரியாவும் கூட. அதுக்கப்புறம் என்னுடைய சகோதரர், என்னுடைய ஃபேமிலியில் ஒரு நபர், ஏன்னா அவரை தினம் பார்க்காம நாங்கள் எந்திரிச்சதும் இல்லை உறங்கியதும் இல்லை, திரு வடிவேல் அண்ணன் அவர்களுக்கும். ஏன்னா அவர் வந்து ஒவ்வொரு குடும்பத்திலையுமே அவர் குடும்ப குழந்தை, அவரை வந்து பார்க்காம இருக்கவே முடியாது நம்மளால். ஸோ அவருக்கும் என்னுடைய அன்பு சகோதரனான அஜய் ரத்னம் அவர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்திரஜித் அவர்களும் நம்ம சேப்பாக் பிரபாகர் அவர்களும் எதுவுமே மிச்சம் வைக்கல பேசுறதுக்கு. எல்லா பாயிண்ட்டையும் எடுத்து விட்டு பேசிட்டு போயிட்டா நாங்கள் என்ன பண்ணுறது? இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை மட்டும் உங்களோட நாங்கள் ஷேர் பண்ண விரும்புகிறேன். நான் முதல்ல கலைஞர் ஐயாவை பார்த்த போது எனக்கு வயது 5. அந்த வயசுலேருந்து அவங்க குடும்பத்தோடு எனக்கு ஒரு நல்ல பழக்கம், ஒரு நல்ல ஈடுபாடு. அவங்க வீட்டில் சாப்பிட்டது, விளையாடினது இதெல்லாம் மறக்க முடியாது. அண்ட் அண்ணா அவர்கள் கையால் பரிசு வாங்கினது, கலைஞர் அவர்கள் கையால் கிட்டத்தட்ட ஒரு 5-6 பரிசு வாங்கினது. இப்படி இருக்கும்போது ஒரு சின்ன ஏக்கம் இருந்தது, மாண்புமிகு முதலமைச்சர் கையில் மட்டும் இன்னும் பரிசு வாங்கலையே அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுவும் வந்து போன மாதம் வந்து நிறைவேறிடுச்சு. அப்போ எஸ்வி சேகர் அவர்கள் சொன்னாங்க, குட்டி பத்மினி தாங்க நான் நாடகத்தில் கூப்பிட்டு வந்தாங்கன்னு. உடனே நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னார், அப்பா நானே அவங்க கூட தான்ப்பா நாடகத்தில் நடித்தேன் அப்படின்னாரு. எனக்கு ஒரு நிமிஷம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அந்த வார்த்தையை அவர் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நானும் அவரும் கிட்டத்தட்ட ஒரு 500 நாடகங்கள் முரசொலி அடிகளாருடைய வசனத்தில் முரசைய முழங்குன்னு சொல்லி திமுகவுடைய ஒரு என்ன சொல்கிறதுனா, நம்ம அதோடைய எலெக்ஷனுக்கு அப்போது ரெகுலராக இந்த நாடகத்தை வந்து தமிழ்நாடுடைய பட்டி தொட்டி எல்லாத்துலேயும் தினம் ராத்திரி ஒரு 7:30-8 மணிக்கு ஆரம்பித்து விடிய காத்தால 4 மணி வரைக்கும் தமிழ்நாடு பூரா இந்த நாடகம் வந்து நடத்தப்பட்டது. ஸோ அதில் வந்து திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் எங்கள் 2 பேருடைய நடிப்பை பாராட்டி எங்கள் 2 பேருக்குமே தங்க மோதிரம் பரிசாக கொடுத்தாரு. இது வந்து ரொம்பவும் ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. நடுவில் வந்து எனக்கு நான் ரொம்ப இந்துத்துவம் எனக்கு வந்து ரொம்ப கோயில் நம்மளுடைய சம்பிரதாயம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நான் சில நாட்கள் வந்து பிஜேபியில் உறுப்பினராக இருந்தேன். அப்போ வந்து எலெக்ஷன் வந்தபோது அவங்க வந்து இப்படியெல்லாம் பேசணும் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. கலைஞர் அவர்கள் வீட்டு உப்பை சாப்பிட்டுட்டு கலைஞர் டிவியில் இவ்வளோ சீரியல் பண்ணிட்டு அந்த உப்புக்கு எப்படி துரோகம் பண்ணுறதுன்ட்டு முடியாதுங்க, என்னால் அப்படியெல்லாம் பேச முடியாது, எனக்கு வேண்டான்னு வெளியே வந்துட்டேன். ஆனால் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, எந்த காலகட்டத்திலையுமே திமுக வந்து கோயில்களுக்கோ இல்லை நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயத்துக்கோ ஒரு எதிராளி அல்ல. அவங்க வந்து அவங்களுடைய கொள்கைகள் வேறாக இருந்தாலும், இன்னைக்கு சேகர் பாபுனை பற்றி சொல்லணும். எத்தனை கும்பாபிஷேகம் எவ்வளோ கோயிலுக்கு பஸ்ஸுங்க. சமீபத்தில் அவர் திருச்செந்தூரில் பண்ண அந்த சூர சம்ஹாரம் கும்பமேளாவுக்கு ஈக்குவலாக நடந்தது. அதை வந்து மறக்கவே முடியாது. அந்த நிகழ்ச்சியை எல்லாரும் வீட்டில் உட்காந்து அவ்வளோ அற்புதமாக அந்த நிகழ்ச்சியை பார்த்தோம், ரசித்தோம். கிட்டத்தட்ட 44,000 கோயில்களிலிருந்து அபகரிக்கப்பட்ட அவ்வளோ சொத்தையும் வந்து மீட்டு எடுத்திருக்காங்க. மிகப்பெரிய விஷயம். எப்போவுமே நான் வந்து இப்போ சொல்லுவேன், எனக்கு என்ன வருத்தமாக இருந்ததுன்னா, யாரெல்லாம் கலைஞர் டிவியில் யாரெல்லாம் நிறைய சீரியல் பண்ணி சம்பாரிச்சாங்களோ அவங்கெல்லாம் வெளியே போய் தப்பு தப்பாக பேசும்போது மனசுக்கு ரொம்ப வருத்தம் இருக்குது.
கொஞ்சம் கூட அவங்களுக்கெல்லாம் வந்து மனிதாபிமானம் இருக்காதா அப்படின்னு எனக்கு தோணும். அண்ட் ராமானுஜர் சீரியலில் நான் கலைஞர் அவர்களோட தொடர்ந்து ராமானுஜர், ரோமாபுரி பாண்டியன், தென்பாண்டி சிங்கம்னு நான் பயணித்தது வந்து என் வாழ்நாளில் என்னால் மறக்க முடியாத ஒரு 5 வருடங்கள் அது. ஒரு நாள் கலைஞர் ஐயா வந்து நான் ஷூட்டிங்கில் இருந்தேன் ஜெய்ப்பூரில், திடீர்னு கூப்பிடுறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப பயந்து போய் கிளம்பி என்ன தெரியலம்மா, உடனே பார்க்கணுமா, இல்லைன்னா சீரியல் நிறுத்த சொல்லிட்டாரு அப்படின்னாங்க. ஐயோ, சீரியல் நிறுத்த சொல்லிட்டாங்கன்னா வேக வேகமாக வந்தா, ஏம்மா உனக்கு என்னம்மா என் மேலே மரியாதையே இல்லையா, என் எழுத்துக்கு மரியாதையே இல்லையானாரு. பயந்துட்டேன். ஐயா, அது எப்படி உங்கள் எழுத்துக்கு மரியாதை இல்லாமல் இருக்க முடியும், உயிரை கொடுத்துல பண்ணுறோன்னு. பின்ன எழுத்தால தான் எனக்கு ஏன் சம்பளம் கொடுக்கல அப்படின்னு கேட்டார். ஏங்க உங்ககிட்ட சம்பாரிச்சு உங்ககிட்டே கொடுக்கவா அப்படின்னு கேட்டேன் நான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் டிவியில் ஒரு எழுத்தாளனுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? ஐயோ வெக்கமாக இருக்குங்க, 2500 ரூபா கொடுப்போங்க. அதை கரெக்டாக அப்படின்னா 20 எபிசோட்னா 50,000 ஆச்சா? 1ஆம் தேதி ஆனால் எனக்கு 50,000 ரூபா கொடுக்குற நீன்னு என் கையால் அவருக்கு 50,000 கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிராப்தத்தை எனக்கு அவர் கொடுத்தாரு. நான் இன்னும் கூட இந்த செக்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். இது என் வாழ்நாளில் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி, ஒரு குழந்தை மாதிரி. அதே மாதிரி நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், நான் அவர் கூட நிறைய பழகியிருக்கேன் சின்ன பிள்ளையில் வந்து. அஃப்கோர்ஸ் நிறைய இந்த நாடகங்கள் பண்ணதுனாலையும் சரி, அவர் பட்ட ஒவ்வொரு கஷ்டம் எப்பவுமே நான் நினைப்பேன், அவருக்கு பின்னாடி ஒவ்வொரு பெண்ணுக்கு பின்னாடி அவங்களுடைய சக்ஸஸுக்கு பின்னாடி ஒரு ஆண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவங்களுக்கு பின்னாடி நம்ம துர்காக்கா இருக்காங்க. ஒரு சுதர்சன சக்கரம் மாதிரி அவங்க வந்து அவருக்கு மேலே திருஷ்டி படாமல், அவருக்கு எந்த பிரச்சனையும் வராமல் அவங்க விரதம் இருந்து அவருக்காக பூஜைகள் செய்து அவருக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு முதுகெலும்பாக அவங்க இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வந்து இந்த இடத்துல சேகர் பாபுட்ட ஒரே ஒரு வேண்டுகோள். நான் வந்து உதயநிதி சார் கையிலையும் ஒரு சின்ன அவார்டு வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா ஜெனரேஷன்ட்டையும் முடிச்சிட்டேன். அதனால் அது ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயமாக இருக்கும். பார்க்கணும், ஏதாவது நிகழ்ச்சியில் கண்டிப்பாக அவரை பார்த்து ஒரு சின்ன பரிசாக அவர் கையால் வாங்கணும். இங்கே வந்து பெண்களுக்காக நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் வந்து செஞ்சிருக்கிற திட்டங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃப்ரீ பஸ்ஸு, இப்போ ஆட்டோ கொண்டு வராங்க, 1000 ரூபா மாதம். அதுக்கு மட்டும் இல்லைங்க, காலங்காத்தால் எந்திரிச்சு அவங்க அவசரமாக சமைச்சு அந்த பிள்ளைக்கு பேக் பண்ணி கொடுக்குற அந்த கஷ்டத்தை கூட வெளியில் எடுத்துட்டாங்க. பசங்களுக்கெல்லாம் இப்போ ஸ்கூலில் வந்து காத்தால் வந்து உணவு கொடுக்கறது, எவ்வளோ விஷயங்கள் அடுக்கிக்கிட்டே போகலாம். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த முதல்வர் நல்லா இருக்கணும், நீடூடி வாழணும். 72 இல்லை, எப்படி கலைஞர் ஐயா அவர்கள் வந்து 94 வரைக்கும் இருந்தாங்களோ அதே மாதிரி இவரும் அதை தாண்டியும் இருக்க வேண்டும் என்று என்னுடைய கடவுளை வேண்டிக்கிட்டு, இப்படி ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் சேகர் பாபுன்னு போன தடவை வந்து கலைஞர் 100 நடத்தினார், இந்த தடவை வந்து 72 நடத்துகிறாரு. அதில் இந்த 8வது நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டதை ரொம்ப ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அதுவும் வந்து வடிவேல் அண்ணாவோட சேர்ந்து, வடிவேல் அண்ணனா இல்லை எனக்கு தம்பி அவருன்னு தெரியல எனக்கு வயசில், பட் இருந்தாலும் அவருடைய மிகப்பெரிய ஒரு, எங்கள் குடும்பமே அவருக்கு ஒரு ரசிக, எல்லாருமே அவருக்கு அது நல்லா தெரியும். ஏன்னா என் குழந்தை அவரை பார்க்கணுன்னு படித்து பாஸ் ஆனோட முதல்ல கேட்டது, நான் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வந்தால் நீ எனக்கு வடிவேல்கிட்ட கூப்பிட்டு போவியா அப்படின்னு தான் கேட்டால், உடனே கூப்பிட்டு வந்து ஒரு ஃபோட்டோவும் எடுத்தேன் அவர் கூட நான். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தது. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் உறுதுணையாக இருந்து இந்த தடவை ஜெயிக்கிறோம். அவரை வாழ்த்த வயதில்லை, அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துனா நான் வந்து எப்படின்னா, பல விசுவாசிகள் இருப்பாங்க, ஐயா நீங்கள் நல்லா இருக்கணும் நான் கூட இருக்கேன் உள்ளேன்னு ஐயான்னு சொல்கிறவங்க. ஆனால் தூரத்திலிருந்தே அவர் நல்லா இருக்கணும், அவர் அந்த மேடையில் வந்து நான் முத்துவேல் அப்படின்னு சொல்லும்போது கண்ணீர் விட்ட பல பெண்களில் நானும் ஒரு பெண். அவர் நல்லா இருக்கணும். அதே மாதிரி அவர் வந்து ரீசெண்டாக சட்டசபையில் வந்து 15ஆம் தேதி பிப்ரவரி அவருக்கு எல்லா சட்டசபையில் அவர் பேசுகிறது பூரா நான் பார்ப்பேன். சட்டசபையில் அவர் என்ன பேசணும் நிகழ்ச்சி வந்து டெலிகாஸ்ட் ஆகும்போது நான் உட்காந்து பார்ப்பேன். 10 சாதனைகளை வந்து அவர் எடுத்து சொன்னார். அந்த 10 சாதனைகள் எப்படி முன்னோடிகளாக மற்ற நாடுகள்லையும் மற்ற வெளி மாநிலங்களையும் இதை காப்பி அடிக்கிறாங்கன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அவர் நல்லா இருக்கணும். விஷிங் எ வெரி 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 ஹாப்பி பர்த்டே.